அரசாங்கம் காணியை சுவீകരിப்பு தொடர்பில் ஒரு வர்த்தகமானியை வெளியிட்டிருந்தது. அதனை இன்றைய தினம் பின்வாங்கியிருக்கின்றது. இந்த பின்வாங்கலுக்கு மிக முக்கியமான காரணம் என்று நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் அரசாங்கத்துடைய நோக்கம் இது ஏன் இப்படி இவை அறிவிச்சதை பற்றி அவர்களுக்கு ஒரு தெளிவுண்டு கட்டாயம் தேவை என்றால் தங்களுக்கும் குழப்பம் என்றதை தெளிவாக சொல்லி நாடாளுமன்றத்துக்குள் ஜேவிபி அல்லது என்பிபியாக அவர்கள் செயற்படுகின்ற விதம் என்பது சரியான ஒன்றாக இருக்கின்றதா? குறிப்பாக அர்ச்சுனா தொடர்பில் தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவருகின்றது. அவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது, அவருடைய காட்சிகள் ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. அந்த விடயங்கள் சார்ந்து அவர் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் சார்ந்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? அவர் தான் கூறாத விடயம் ஒன்றுக்காக தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எல்லாம் கூறுகின்றார். அவருக்கு ஒரு அநீதி நடைபெறுவதாக அவர் கருதுகின்ற எந்த ஒரு இடத்துலையும் அவருக்கு உரிமை இருக்குது. அதை பாராளுமன்றத்துக்கு அதை பாராளுமன்றத்தில் சபாநாயகருக்கு பதிவு செய்கிறத எவரும் தடுக்கலாம். நாடாளுமன்றத்தில் பேசுவது கிடையாது. இந்த விடயங்கள் தொடர்பு பக்கத்து சீட்டில் இந்த பக்கத்தில் தான் உட்கார்றோம். நாங்கள் தையிட்டு விடயங்கள் தொடர்பு தனிப்பட்ட உரையாடல் கூட நடத்தப்படவில்லை. இல்லை, நான் அதை பற்றி கதைச்சிருக்கேன். அவருடைய பதில் அதற்கு இல்லை. அவர்களும் என்னத்தை பேசுகின்றார்? தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி, தமிழ் மக்களுக்கு உரிமை. ஆனால் தேசிய இப்போ அபிவிருத்தி இது எங்கட ரெண்டு பேர் பேசுகின்ற அளவு இல்லை. அவர்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக பேசுகின்றார்கள். விரோதம் அவர்கள் வாக்கு கேட்கின்ற முறை கூட விரோதம். அபிவிருத்தி சந்திரகுமார் இபிபியிலிருந்து பிரிந்து தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கின்றார். அதை நீங்கள் சங்கட்ட நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் எந்த அடிப்படையில் பார்க்கின்றீர்கள்? அக்கள் திருந்தலாம். சந்திரகுமார் திருந்திட்டாரோன்னு தெரியும். சந்திரகுமார் அப்படிப்பட்டவர் அல்ல. இல்லை, நான் அப்படி சொல்லி இந்த வாய்க்குள்ள நீங்கள் வார்த்தைகள் போடுறேன். என்னுடைய கேள்வி சந்திரகுமார் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை வழங்கப் போவதாக ஒரு புதிய அரசியலமைப்பினூடாக அந்த அரசாங்கம் கூறியது. மாகாணங்களுக்கு காணி அதிகாரம் இருக்க வேண்டும் என்பது தமிழக தரப்பினுடைய ஒரு கோரிக்கை. ஆனால் மத்திய அரசாங்கம் மூலம் இந்த அறிவிப்பு வெளியாகின்றது. ஆகவே இது அதற்கு முன்னரே அந்த காணிகளை அரசாங்க உடைமையாக மாற்றுகின்றது அல்லவா? அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதிர்கால திட்டத்துக்கு மாறாகவில்லை அமைகின்றது. அப்படி என்ன உண்மையில அரசாங்கம் புரிஞ்சு கொள்றதா இருந்தால் என்ன அவைக்கு மூளை விளங்கி கொள்றதுக்கு அதில் மாட்டுக்கிறது. இப்போ அது இந்த அரசாங்கம் மட்டுமின்றி எல்லா அரசாங்கம் அதை செய்யுது. சரி, இப்போ என்ன பொறுத்தவரை அதுதான் இந்த பிரச்சனைன்ற காரணம். வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் நம்முடன் இணைந்திருக்கின்றார். சமகால அரசியல் நிகழ்வுகள் தொடர்பில் அவரிடம் பேசிக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். அரசாங்கம் காணியை சுவீകരിப்பு தொடர்பில் ஒரு வர்த்தகமானியை வெளியிட்டிருந்தது. அதனை இன்றைய தினம் பின்வாங்கியிருக்கின்றது. இந்த பின்வாங்கலுக்கு மிக முக்கியமான காரணம் என்று நீங்கள் எதனை கருதுகின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் அவர்களுடைய உண்மையான எண்ணம் அம்பலப்படுத்தப்பட்டது. நாங்கள் அதில் வெற்றி கண்டிருக்கின்றோம். விசேஷமாக அரசாங்கம் அந்த வர்த்தமானியை வெளியிடுறதுக்கு சொல்லப்பட்ட காரணம் வடக்கில் கிட்டத்தட்ட 70% மக்களுடைய காணிகள் தொடர்பாக சிக்கல் இருக்கின்றது. டைட்டில் என்ற உறுத்து சம்பந்தமாக குழப்பங்கள் இருக்கின்றது. அது காலங்காலமாக இருந்து தீர்க்கப்படாமல் இருக்கிற இடத்துல அதை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்று தான் சொல்லப்பட்டது. வடமாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்குது. ஆனால் வர்த்தமானி வெறுமனே அந்த கரையோர 4 மாவட்டங்கள் தொடர்பாக மட்டும்தான் வெளியிடப்பட்டது. வவுனியா மாவட்டம் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டது. அப்படின்னா அதிலேயே அவங்களோட கருத்து பிழைக்குது. ரெண்டாவது பிரச்சனை, இப்போ காணிகள் பறிக்கிற நோக்கம் இல்லையண்டா அந்த காணியில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள், உரித்து சார்ந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் ஏன் அந்த 3 மாத கால அவகாசம் முடிகிற இடத்துல அதை அரசு காணியாக பிரகடனப்படுத்துகிற? அப்படி செய்ய தேவையில்லை. அப்போ அதுக்கும் நாங்கள் பாராளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியன் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம்
இந்த இந்த உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் வந்து எதுவும் குறைபாடுகள் இருக்குன்ற அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எங்களோட பேசி கலந்து ஆலோசித்து வந்து நாங்கள் ஒரு புது சட்டம் ஒன்று கொண்டு வரதுக்கு வந்து ஒத்துழைச்சிருப்போம். மற்றது அவைக்கு 3/2 பெரும்பான்மையும் இருக்குது. அப்போ உண்மையிலே வந்து அந்த காணியை அரசு காணி ஆக்காமல் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து புது சட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். இருக்கிற சட்டங்களை வச்சு கொண்டே வந்து ரெகுலேஷன்ஸை பாஸ் பண்ணி அந்த திருத்தங்களை செய்வதற்குரிய அனுமதியை அரசாங்கம் கொடுத்திருக்கலாம். அப்படியே ஊறுபட்ட வழிகள் இருக்குது. ஆகவே இந்த நோக்கம் என்றது ஒரு 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 நேர்மையான ஒரு நோக்கம் அல்ல என்றது பரவலாக வந்து கருதப்பட்டது. குறிப்பாக வந்து சொன்னால் வந்து நாங்கள் நாங்கள் சந்தித்த தூதரகங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவோம். என்றால் அவர்களும் வந்து முழுமையாக ஒத்துழைச்சு. நீங்கள் கொழும்பில் பல தூதுவர் ஆலயங்களுக்கு சென்று பல தூதுவர்களை சந்தித்தீர்கள். அவர்கள் இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு ஏதேனும் அழுத்தங்கள் பிரயோகித்தார்களா? நிச்சயமாக நாங்கள் போய் சந்தித்த அனைவரும் சொன்னவர்கள் வந்து தாங்கள் நிச்சயமாக வந்து அரசாங்கத்திடம் வந்து அடுத்தடுத்த நாட்களிலே வந்து தாங்கள் இந்த விஷயங்களை வந்து கிளப்புவாங்கன்னு எங்களுக்கு அந்த வாக்குறுதி கொடுப்பட்டது. ஒரு சில தூதரங்கள் வந்து இந்த குறிப்பாக வந்து நாங்கள் சந்தித்ததுக்கு பிறகு வந்து எங்களோட திரும்பம் தொடர்படுத்த வந்து இந்த நாட்களுக்குள்ளே வந்து நாங்கள் அதை செய்கிறோம் அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது. மற்றது நாங்கள் சந்தித்த அனைத்து தூதரகங்களும் வந்து இது ஏன் அரசாங்கம் இப்படி ஒரு வர்த்தமானி இந்த நேரத்தில் கொண்டு வரணும்ன்றதை பற்றி வந்து முழு பேரும் வந்து கேள்வி எழுப்பினார். அப்போ இது ஒரு பொருத்தமில்லாத செயல்ன்றது வந்து அவர்கள் மட்டத்தில் வந்து பரவலாக நாங்கள் பெரிய அளவில் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்கையில் அரசாங்கம் இந்த விடயத்தை புரிந்து கொண்டு இந்த வர்த்தகமானியை பின்வாங்கவில்லை. சர்வதேச ரீதியில் ஒரு அழுத்தம் இதுக்கு ஏற்பட்டது. அதில் மாட்டுக்கிறது இல்லை பிரச்சனை. அப்படி என்ன உண்மையில அரசாங்கம் வந்து புரிஞ்சு கொள்றதா இருந்தால் என்ன அவைக்கு மூளை இல்லையே விளங்கி கொள்றதுக்கு. யாழ்ப்பாண என்ன வடமாகாணத்தில் வந்து 5 மாவட்டங்கள் இருக்க வந்து வடமாகாணம் முழுதலையும் வந்து காணி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு இருக்க வந்து ஒரு மிக முக்கியமான மாவட்டமாக இருக்கக்கூடிய வவுனியா வந்து கைவிட்டு வந்து செய்கிறது வந்து என்ன நோக்கம்? என்ன அவங்களுக்கு தெரியாது வடமாகாணத்தில் வந்து 5 மாவட்டங்கள் இருக்குண்டு. அப்போ இது எல்லாம் என்ன காட்டுதண்டா வந்து அவே தெளிவாக வந்து இந்த கரையோரத்தை வந்து அரசு காணியாக வந்து பிரகடனப்படுத்துகிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அது படிப்படியாக செய்விக்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் இது தனியாக ஒரு நில பிரச்சனையாக அல்லது காணி பிரச்சனையாக பார்க்க முடியுமா, அல்லது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனையாக அரசியல் ரீதியாக இந்த விடயத்தை கையாள வேண்டுமா? தனியாக சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தின் ஊடாக மக்கள் இவ்வாறான ஒரு முயற்சியை அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை முன்னெடுக்கும் போது இது சட்ட ரீதியான பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டுமா, அல்லது ஒரு அரசியல் தீர்மானமாக எடுக்கப்பட? நான் இந்த சட்ட ரீதியாக எல்லாத்தையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் வந்து முடுக்கிற விஷயத்தை வந்து நான் முற்றிலும் அதுக்கு மாறும். ஏனென்றால் எங்கட மக்கள் வந்து போய் நீதிமன்றத்தில் வந்து தங்களோட காணி சம்பந்தமாக வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போய் நீதிமன்றத்தை வந்து காய்ஞ்சு கொண்டு இருக்கலாம். அப்படின்னா அரசியல்வாதம் இது தேவையில்லை. அப்படின்னா அரசியல் தலைமை தேவையில்லை. இந்த நடவடிக்கை தவறான நடவடிக்கை எடுக்கிறதே வந்து அரசியல். ஒரு அரசாங்கம் தான் அந்த அரசியல் முடிவாக எடுத்து வந்து செயல்படுகின்றால் அதுக்கு மாறாக செயல்படக்கூடிய அரசியல் தரப்புகள் வந்து அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். சரியான ஒரு வழக்கு இல்லாட்டி 2 நபர்கள் தொடர்பாக இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு காணிகள் மட்டும்தான் இதில் பாதிக்கப்பட்டது வேறு. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து மக்களுடைய உறுதிகள் வந்து பாதிக்கப்பட போகுது. அதுலேயும் கணிசமான ஆக்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம். அவே எப்படி வந்து வழக்க போடுறோம் அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ இந்த வழக்குன்றது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் இந்த வழக்கு கோணத்தில் வந்து இதை செய்திருந்தால் இந்த செயல்பாடுகள் முழுக்க வந்து பிழைச்சிருக்கு. ஏன்னா இந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெறுகின்ற விஷயத்தை வந்து வழக்கு போட்டு வந்து அதை வந்து கேள்விக்குட்படுத்துகிற கோணத்தில் வந்து அது வழக்கு முடிகிற வரைக்கும் வந்து வாபஸ் பெற முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. மற்றது இந்த வழக்கு போடுறன்னு வெளிக்கிட்டதும் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த வர்த்தமானிக்கு கீழே வந்து அந்த பதிவுகளை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவோம்ன்ற தொழிலை தான் தொடங்கினது. ஆகவே இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் மிகவும் இறுக்கமாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு பரவலாக வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த இந்த தூதரகங்களை சந்தித்து
பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் ஒத்திவைப்பு பிரேரணையை அந்த வகையில் வந்து நான் உண்மையிலே சொல்லணும் வந்து இந்த நான் கொண்டு வந்த ஒத்திவைப்பு பிரேரணைக்கு வந்து அதை வழிமொழித்தது வந்து தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களும் தமிழரசு கட்சியின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அர்ச்சுனா உட்பட மற்றது எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் திரு நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு நான் குறிப்பாக வந்து நன்றி சொல்லணும். ஏனென்றால் அந்த ஒரு முழு ஒத்துழைப்பு மற்ற அரசாங்கம் வந்து நிசாம் காரியப்பருடைய பங்களிப்பையும் வந்து சொல்லணும். ஏனென்றால் அரசாங்கம் இது வெறுமனே தமிழர்கள் இது தெரியுந்தான் இவை நிழலும் குழப்புறவே ஒன்றையும் சரியாக செய்ய விட மாட்டோம் அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை நான் செய்ய பார்த்துவேன். இப்போ தேசிய மக்கள் சக்திக்கு தான் மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறோம், இவே இந்த கதையை கேட்க தேவையில்லை, இவை நிராகரிக்கப்பட்டவர்கள், இவே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்கு குழப்புறத்துக்கு தான் பார்க்கிறோம் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முயன்றவை. பிமல் ரத்நாயக்கு அந்த ஒத்துழைப்பு பிரேரணையை வந்து அந்த துணியை தான் கதைச்சவர். நிசாம் காரியப்பர் வந்து ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் வடக்க பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக வந்து அதில் வந்து கதைச்ச இடத்துல தான் அவர் அரசாங்கத்துக்கு அதிலிருந்து தப்ப முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது சொன்னேன். அப்போ அதை நான் குறிப்பாக வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அது மட்டுமல்ல வந்து அவர் பாராளுமன்றத்தில் வந்து ஹரணியமர சூரிய பிரதமர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்திலேயும் கூட வந்து அவர் எனக்கு பக்கத்திலே இருந்து வந்து முழுமையாக ஒத்துழைச்சு தான் கருத்துக்களை தெரிவித்தவர். ஆகவே இந்த கருத்து வந்து இந்த அரசியல் ரீதியாக நாங்கள் இந்த காணி வர்த்தமானி தொடர்பாக செயல்பட்ட விதம் ஒரு வெற்றிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கூட்டுணர்வு எப்படி தமிழ் கட்சிகள் ஒரு புரிந்துணர்வோடு வந்து அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கத்தோடு வந்து செயல்படுகின்ற பொழுது அதுவும் தமிழ் பேசும் மக்களாக வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கக்கூடிய இடத்துல எவரும் வந்து எங்களுக்கு எதிராக வந்து போகிறார் அவ்வளோ சொல்கிறேன். அது என்னை பொறுத்தவரை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு விஷயத்தை கையாழ்ந்து அதை வெற்றிகரமாக வந்து கொண்டு முடிப்பதற்கு இனம் மண்டதையும் தாண்டி ஒரு இது வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக அல்ல, மாறாக வந்து இதை தாண்டினும் இதில் ஒரு நியாயத்தன்மை நிரூபிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு சாதாரண மனிதருக்கும் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நினைக்கிறேன் இந்த முயற்சி வந்து ஒரு மிகத்திரமான ஒரு எடுத்துக்காட்டல். அந்த வகையில் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இதில் வந்து பிரச்சனை இன்னும் உண்டு. நாங்கள் இந்த முயற்சியை இந்தளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து தூதரங்கள் மட்டத்தில் செய்து அந்த நெருக்கடியை கொடுத்த இடத்துல அரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எங்களோட வந்து இணங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறார்கள். அப்படிங்க சொல்கிறேன். இப்போ அரசாங்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரதமர் வந்து எங்களோட கதைக்க வேண்டிய ஒரு கூட்டத்தில் வந்து தங்களோட கருத்தை தெரிவிக்க தேவையில்லை. தெரிவிக்கிறதாக இருந்தால் வந்து மாறித்தான் தெரிவிக்கும். அரசாங்கத்தை நியாயப்படுத்துகிற வகையில் தானே உண்மையில் கதைக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அவர்கள் வந்து துணிஞ்சு சொன்னார்கள். தங்களோட பிரதேசங்கள்லேயும் வந்து தங்களோட மக்களுக்கு வந்து இந்த வர்த்தமானிக்கு கீழே வந்து விஷயங்களை நிரூபிக்கிறண்டா கஷ்டம் உண்டு அப்படிங்க சொல்கிறோம். அப்போ அந்த அலே நாங்கள் கட்டித்தனமாக வந்து அதை கையாண்டதால் வந்து அரசு பாராளுமன்ற உறுப்பினர் கூட அதோட ஒத்து போகாட்டி வந்து தங்களோட ஊர்களுக்கு வந்து போக முடியாத ஒரு நிலைமை அது ஏற்படும். அப்போ இதுதான் நான் சொல்கிறேன், மிக திறமாக இந்த விஷயம் ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளியில் சந்திக்க வச்சது. தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இதன் சட்ட ரீதியான போராட்டமாக பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து செல்கின்றார். அந்த விடயம் என்பது இந்த விடயத்திற்கு ஒரு பொருத்தப்பாடான விடயமாக நீங்கள் பார்க்கவில்லை. இல்லை, அவருடைய நிலப்பாட்டில் அது அவருக்கு தெரிஞ்ச பாணி சட்டமன்றா வந்து அதை செய்கிறதுல வந்து அது அவருடைய முடிவு. இப்போ நாங்கள் வந்து எங்களோட அமைப்பாக கூட வந்து நாங்கள் பல சட்டத்தறிஞர்களை வச்சுருந்தாலும் கூட வந்து நாங்கள் இந்த நீதிமன்றங்களை நாடுற இல்லை பிரச்சனை. அதாவது கொள்கை அளவில் வந்து அது தவறுன்றது தான் எங்களுடைய பார்வை. இது அரசியல் பிரச்சனை வந்து அரசியல் ரீதியாக தான் கையாளப்பட வேண்டும்.
நாங்கள் இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றம் ஊடாக கொண்டு போய் வந்து நீதிமன்றம் எங்களுடைய நாங்கள் சொல்கிறதே வந்து நீதிமன்றங்கள் வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து முடிவுகள் எடுக்கிற இல்லைன்னு தானே பக்கசார்பாக இருக்கிறன்ற தான் குற்றச்சாட்டு. அதால் தான் சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்கிறோம். தமிழருடைய விவகாரங்கள் விஷயத்தில் வந்து நீதி கிடைக்க போகிறது இல்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அடிப்படை கோட்பாடு. அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு போய் வந்து நாங்கள் நியாயத்தை கேட்குறேன்டா இந்தளவு தூரத்துக்கு வந்து சாத்தியம் பண்ணுறது வந்து எனக்கு சொல்ல தெரியாது. அதனால தான் நாங்கள் வந்து முழுக்க வந்து சர்வதேச சமூகத்தை நாடினோம். நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு கணிசமான ஒரு விழிப்புணர்வு கொண்டு எங்களோட மக்களுக்கும் மற்ற தரப்புகளுக்கும் வந்து நாங்கள் ஏற்படுத்த முயன்றோம். அப்போ சுமந்திரன் உடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்தில் எல்லாம் வந்து அறிவித்த வந்து தாங்கள் ஒரு சட்டத்தரணி குழாம் ஒன்றை உருவாக்கி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இந்த வர்த்தமானிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய முயற்சியை வந்து செய்வார். ரெண்டா என்ன ரெண்டா வர்த்தமானியோட ஒத்து போகிறது வர்த்தமானியோட ஒத்து போகிறது வர்த்தமானியை பின்வாங்கவில்லை என்றால் தான் ஒரு அரசியல் ரீதியாக அது வர்த்தமானி வாபஸ் பெற்றே ஆக வேண்டும். இந்த வர்த்தமானியோட நாங்கள் எந்த விதத்திலையும் வந்து அதை ஒரு நியாயமன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாத விஷயம் வந்து தேர்தல் மட்டத்தில் எல்லாம் வந்து நாங்கள் அதை பெருசுப்படுத்துகிற இடத்துல தான் அது அந்த நிலப்பாடை வந்து மாறி வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற வேணுமென்ற கோட்பாடை வந்து அவர் ஊடாக வருது. வர்த்தமானியை வாபஸ் பெற வேணுமென்று சொல்கிறவர் எப்படி போய் வந்து அதுக்கு கீழே வந்து காணின்ற உறுதி சம்பந்தமான விஷயங்களை வந்து பதிவு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எங்களூடாக வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லலாம். இப்போ ஒரு தவறான விஷயம்ண்டா அது தவறுன்னு சொல்லி அதை நீக்கிறதுக்குரிய வேலையை தான் செய்யணுமே தவிர அந்த தவறான சட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் அங்கீகரிக்கிற மாதிரி வந்து நாங்கள் அதில் போய் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சரிதானே? அப்போ அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அந்த குழப்பங்களின் அப்படி நடந்தாண்டு. அதனால் ரெண்டு விதமான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் சரியான விடயமாக இருக்காது. இல்லை, எந்த கருத்து வந்து நீங்கள் நீதிமன்றத்தை நீங்கள் நாடினீர்கள்டா வர்த்தமானி வாபஸ் பெறுகின்ற செயல்பாடு வந்து நடந்திருக்காது. விளங்க சொல்கிறேன். என்னால் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கு வந்து நாங்கள் அதனூடாக வந்து முடிவை பெறுவோம். இந்த குறுகிய நாட்களுக்குள் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தூதுவராலயங்களுக்கும் நீங்கள் கூடுதலாக சென்றிருக்கின்றீர்கள். இந்த அரசாங்கம் தொடர்பில் தூதுவராலயங்கள் தூதுவர் வெளிநாட்டு தரப்பு கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அல்லது எண்ண தோற்றப்பாடுகள் எவ்வாறானதாக இருக்கிறது? இல்லை, அவநம்பிக்கையை வந்து எங்களிடம் வந்து தெரிவிக்கவில்லை. இந்த விடயம் சம்பந்தமாக வந்து அவர்கள் அரசாங்கத்துடைய நோக்கம் இது ஏன் இப்படி வந்து இவை அறிவிச்சன்றதை பற்றி வந்து அவர்களுக்கு ஒரு தெளிவுண்டு கட்டாயம் தேவை. என்றால் தங்களுக்கும் குழப்பம் என்றதை தெளிவாக சொன்னேன். தமிழ் மக்கள் எல்லாரும் தான் சொன்னேன். தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை வழங்கப் போவதாக ஒரு புதிய அரசியலமைப்பினூடாக அந்த அரசாங்கம் கூறியது. மாகாணங்களுக்கு காணி அதிகாரம் இருக்க வேண்டும் என்பது தமிழர் தரப்பினுடைய ஒரு கோரிக்கை. ஆனால் மத்திய அரசாங்கம் மூலம் இந்த அறிவிப்பு வெளியாகின்றது. ஆகவே இது அதற்கு முன்னரே அந்த காணிகளை அரசாங்க உடைமையாக மாற்றுகின்றது அல்லவா? அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதிர்கால திட்டத்துக்கு மாறாகவில்லை அமைகின்றது. அதில் மாட்டுக்கிறது இப்போ அது இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, எல்லா அரசாங்கம் வந்து அதை செய்யுது. சரிண்ணே. அப்போ என்ன பொறுத்தவரை வந்து அதுதான் இந்த பிரச்சனைன்ற காரணம். இப்போ இந்த அரசாங்கம் அப்படி சிந்திச்சிருக்காட்டித்தான் நாங்கள் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஜேவிபி வந்து அதிகாரத்தை பகிர்றது மட்டுமல்ல, மாகாண சபை முறைமை கூட அதிகாரம் இல்லாத ஒரு மாகாண சபை பேருக்கு வந்து பிராந்தியங்களாக வந்து நாட்டை பிரித்து வச்சிருக்கிறத கூட சும்மா கடமைக்கு சும்மா ஒரு அடையாளத்துக்கு மட்டும் வச்சிருக்கிறத கூட வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள் ஜேவிபி அல்லது என்பிபியாக அவர்கள் செயற்படுகின்ற விதம் என்பது சரியான ஒன்றாக இருக்கின்றதா? குறிப்பாக அர்ச்சுனா தொடர்பில் தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவருகின்றது. அவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது, அவருடைய காட்சிகள் ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. அந்த விடயங்கள் சார்ந்து அவர் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் சார்ந்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? அவர் தான் கூறாத விடயம் ஒன்றுக்காக தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எல்லாம் கூறுகின்றார். நான் அது சம்பந்தமாக இப்போதைக்கு வந்து கதைக்க விரும்பல பிரச்சனை. ஏனென்றால் நான் உண்மையிலே வந்து எத்திக்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் கமிட்டியில் இருக்கிறேன். நான் ஒரு அங்கத்தவர். அவருடைய கணிசமான முறைப்பாடுகள் வந்து நான் அதில் இருக்கிற ஒரு உறுப்பினர் வகையில் நான் அதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அது பொருத்தமாக இருக்காது பொதுவாக கூறுவதாக இருந்தால். ஆனால் அவர்
அவருக்கு வந்து ஒரு அநீதி நடைபெறுவதாக வந்து அவர் கருதுகின்ற எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவருக்கு உரிமை இருக்குது. அதை பாராளுமன்றத்துக்கு அதை பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகருக்கு வந்து பதிவு செய்கிறத வந்து எவரும் தடுக்கலாம். இருக்கிற ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸின் படி வந்து அவர் ஒரு எத்திக்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இஷ்யூவோட கிளப்ப போகிறாருன்னு சொன்னால் வந்து அதுக்கு நேரம் ஒதுக்கியே ஆகும். அதுக்கு ஒதுக்காமல் இருக்கலாம். சபாநாயகர் பேருந்து வந்து ஒரு முடிவு எடுக்கணும். சரி. ஆனால் சபாநாயகர் வந்து இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முதல் இருந்த பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பிரச்சனையோட கிளப்பி சபாநாயகர் வந்து அந்த விடயத்தை வந்து இந்த எத்திக்ஸ் கமிட்டிக்கு வந்து அனுப்ப இல்லை. அப்போ அந்த விடயம் வந்து எங்களுக்கு தெரிய வர எத்திக்ஸ் கமிட்டியாக வந்து நாங்கள் அந்த விஷயத்தை எடுத்து சபாநாயகரிடம் வந்து நாங்கள் போய் கதைச்சினாங்க. அப்போ நாங்கள் சொன்னேன் என்றால் நீங்கள் வந்து இந்த கமிட்டியோட உருவாக்கி இருக்கிறதே வந்து இந்த விஷயங்களை வந்து கையாளுறது. நீங்கள் கமிட்டிக்கே அனுப்பாமல் வந்து நீங்கள் அதை தடுக்கிறன்றதை வந்து பொருத்தமில்லை. அப்படி தடுக்கிறதுண்டா வந்து அது ஒரு இந்த கமிட்டியோட சம்பந்தப்படாத ஒரு விஷயமாக வந்து அப்படி ஒரு அப்பட்டமாக வந்து தெரிகிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் அதை செய்யலாமே தவிர அந்த விடயத்தில் நியாயம் இருக்கா இல்லையாண்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லத்தான் வேணுமெண்டா வந்து அதை கமிட்டிக்கு அனுப்பி ஆகணும். அவை அப்படிப்பட்ட ஒரு ஏற்கனவே வந்து இதுக்கு முதல் இருந்த பாராளுமன்றங்களில் வந்து அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு அணுகுமுறை ஒன்று தெளிவாக உருவாகி இருக்கிற இடத்துல கௌரவ அர்ச்சனா அவர்களுக்கும் வந்து அப்படி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதாவது அவருக்கு அந்த கமிட்டிக்கு கொண்டு வந்து தண்ட பிரச்சனையை வந்து அந்த கமிட்டியை ஆராய பண்ணாமல் தடுக்கிறதுன்றது மிகவும் கஷ்டம். அப்படிங்க சொல்கிறேன். அது கமிட்டிக்குள்ளே வந்து கமிட்டி ஆராயும். கமிட்டின்ற முடிவு இப்போ அது கமிட்டின்ற முடிவு. அது நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா உங்களுடன் எந்த அளவு தூரம் இணைந்து செயற்படுகின்றார்? உங்களுக்கான ஆதரவை உள்ளூராட்சி சபை தேர்தலில் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த வர்த்தமானி சம்பந்தமாகவும் வந்து நான் கொண்டு வந்த அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் வந்து அவர் அதில் வந்து நேரம் கேட்டு அவர் அதை முழுமையாக வந்து ஆதரித்து தான் எங்களுடைய நிலப்பாட்டை ஆதரித்து தான் கதைச்சவர். சரியாகத்தான் கதைச்சவர். குறிப்பாக வந்து அந்த வர்த்தமானி வந்து வாபஸ் பெற பண்ணணும். அதை இடைநிறுத்துறது வந்து ஏற்க முடியாது. அதை வாபஸ் பெற்றே ஆகணுமா, இதை வச்சுக்கொண்டு இதையும் சாதிக்க முடியாது, முன்னுக்கு போக முடியாதுன்ற கருத்தை வந்து தெளிவாக சொன்னார். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தையட்டி விஷயத்தில் வந்து நிலப்பாடு எங்களுக்கு முழு அந்த நிலப்பாட்டிலேருந்து அவர் மாறணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்ன்றா நான் பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பேசுவது கிடையாதா இந்த விடயங்கள் தொடர்பில்? பக்கத்து சீட்டில் இல்லை, பக்கத்தில் தான் உட்காடுறோம். நாங்கள் தையட்டி விடயங்கள் தொடர்பில் தனிப்பட்ட உரையாடல்கள் கூட நடத்தப்படவில்லையா? இல்லை, நான் அதை பற்றி கதைச்சிருக்கேன். அவருடைய பதில் அதுக்கு பதில் இதுவரைக்கும் சொல்லவில்லை. பகிரங்கமாக யாழ் மாநகர சபையில் யாருடைய ஆட்சி அமையப் போகின்றது? வல்வெட்டித்துறை நகர சபையில் யாருடைய ஆட்சி அமையப் போகின்றது? உங்களுடைய முடிவுகள் என்ன அடிப்படையில் இருக்கும்? அல்லது தொடர்ச்சியாக நீங்கள் அறிவித்தது போன்று அதிகூடிய ஆசனங்களை பெற்றவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தமிழரசு கட்சி வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு நிலைப்பாட்டு எடுத்தது. அது சரி பிழைக்கு அப்பால் இங்கு முதலிடத்தை பெற்றவர்களுக்கு வந்து தவிசாளர் பதவியை வழங்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் பகிரங்கப்படுத்தினவர். அதுக்கே வெறும் வந்து பேச தேவையில்லை, அது செய்ய வேண்டியது தான் முறை. சரிப்பிழைக்கு அப்பால் வந்து அதில் ஒரு நியாயம் இருந்தார். எந்த கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சி, நாங்கள் மற்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி வந்து கூட எடுத்தாலும் வந்து அதை நாங்கள் அனுமதிக்கிறார். சரிதானே? தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் வந்து முதலிடம் பெற்றவர்கள் வந்து தவிசாளர் பதவியை எடுக்கிற இந்த ஒரு கருத்து, ஒரு அணுகுமுறை வந்து என்னை பொறுத்தவரை வந்து தவறு அல்ல. தமிழ் கட்சிகளா தமிழ் தேசிய கட்சிகள்? தமிழ் தேசிய கட்சிகள் அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து 3 தான் இருக்குது. யார் அதை கூறுகிறீர்கள்? நாங்கள், தமிழரசு கட்சி, மற்றது சங்கு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. இபிடிபி எதுக்குள்ள? அது ஒரு என்ன சொல்கிற அரசாங்கத்தில் முகவர் கட்சி தானே. சந்திரகுமார் இபிடிபியிலிருந்து பிரிந்து வந்து தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிகள் இருக்கின்றது. அதை நீங்கள் சங்கட்ட கேட்கணும். நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் சங்கட்ட கேட்கணும். நீங்கள் எந்த அடிப்படையில் பார்க்கின்றீர்கள்? ஆக்கள் திருந்தலாம் பிரச்சனை.
சந்திரகுமார் திருந்திட்டாரோன்னு தெரியாது. ஆனால் சங்கை கூறுகின்றீர்களான தமிழ் தேசிய கட்சி என்ற அடிப்படையில் கூறுகின்றீர்கள். இது ஒரு குழப்பமான நிலைமை இல்லை. இந்த நிலைமைக்கான உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பதில் என்ன? இப்போ நான் சொல்ல வாரது வந்து தமிழ் தேசியம் பேசி மக்களிடம் வந்து ஆணையை பெற்றவர்களை பற்றி தான் சொல்கிறேன். அதுக்கு அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளணுமோ இல்லையோன்றதை பற்றி வந்து உங்களுக்கு தெரியும் தானே நிலப்பாடு. இதுக்கு முதல் வந்து நாங்கள் சொல்லிடுறோம், நீங்கள் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெறுறீங்கள், வாக்கை பெற்று ஆசனங்களை பெறுறீங்கள் வந்து அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அதுக்கு நேர்மையாக நடந்து கொள்றீங்கள் இல்லை. இப்போ இந்த சங்கு நீங்கள் போன ஜனாதிபதி தேர்தலில் வந்து சங்கு வந்து நான் நிச்சயம் வந்து தமிழகத்தை கோர்றாங்க. அவ்வளோங்க சொல்கிறேன். ஒரு பொது வேட்பாளரை வந்து நிறுத்தி சுய நிர்ணயம் என்ன சர்வஜன வாக்கெடுப்பு இப்படியான நிலப்பாடை தான் நடத்துவேன். ஆனால் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து போய் இந்திய தூதுவரை சந்தித்து போட்டு 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்துவேன். அப்போ ஆனால் மக்களோட ஆணை வந்து அவைக்கு கிடைச்ச அந்த 2 லட்சம் வாக்கு வந்து தமிழ் தேசியத்துக்கா. அப்போ அந்த அடிப்படையில் தான் EPDP தமிழ் மக்களுக்கு எதிராக பேசிய வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றது. வேறு என்ன இல்லை, அவர்களும் என்னத்தை பேசுகின்றார்? தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி, தமிழ் மக்களுக்கு உரிமை. ஆனால் இப்போ அபிவிருத்தி வந்து இது எங்கட 2 பேர் பேசுகின்ற அளவில் இல்லை 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 அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு விரோதமாக பேசுகின்றார்கள். விரோதம் அவர்கள் வாக்கு கேட்கின்ற முறை கூட விரோதம். அபிவிருத்தி நீங்களே கடந்த முறை நாடாளுமன்றத்தில் அவர்கள் கூட தமிழ் தேசியத்தை பேசித்தான் தமிழ் நிலம் தமிழ் மக்களுக்கு என்று கூறித்தான் வாக்குகளை பெற்றார்கள் என்று கடந்த நாடாளுமன்றத்தில் பேசி அதில் வந்து என்ன கடந்த அது 2000 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அவை முன்வச்ச கோஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன போஸ்டர்லேயும் வந்து சுவரொட்டிலையும் வந்து முன்வச்ச கோஷம் அவர்களும் தமிழ் தேசியத்தை பேசித்தான் இந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டாங்க. சுவரொட்டிக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்ல வருவது எல்லோரும் தமிழ் தேசியத்தை பேசினார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சிகளை பார்க்கணும். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் வந்து EPDP அங்கஜன் போன்றவர்கள் வெளிப்படையாக வந்து அரசாங்கத்தோட போய் சந்திரகுமார் அப்படிப்பட்டவர் அல்ல. இல்லை, நான் அப்படி சொல்லல. எந்த வாய்க்குள்ள நீங்கள் வார்த்தைகள் போடணும். என்னுடைய கேள்வி சந்திரகுமார் நான் சொன்ன நான் வந்து நீங்கள் வந்து அதை சங்கட்டு தான் போய் கேட்கணும். உங்களுடைய நிலைப்பாடுகள். ஆனால் ஆக்கள் திருந்தலாம். எனக்கு உண்மையை சொன்னால் வந்து எனக்கு சந்திரகுமார் அவர்கள் தொடர்பாக வந்து போதிய அளவு வந்து விளக்கம் குறைவு. சரி, நான் போதிய அளவு வந்து நான் அவரை பற்றி வந்து படிச்சா இல்லை. கிளிநொச்சியில் அரசியல் செய்கின்றார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், EPDP கட்சியில் இருந்தவர். அது என்னென்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்லிடுமா அல்லது அந்த இடத்திலிருந்து விலை இல்லை? நீங்கள் இப்போ இல்லை, நான் வந்தப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு இல்லை. சரியான நான் சும்மா ஒரு என்ன தவிர வேறு இவருக்கும் வந்து ஒன்றும் தெரியாண்ட மாதிரி வந்து நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. சந்திரகுமார் அவர்கள் தொடர்பாக வந்து நான் உண்மையில் வந்து பெரிய அளவில் வந்து நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருந்தேன். அவர் ஒரு நாளும் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இந்த காலத்தில் இருக்கே இல்லை. நாங்கள் பெரிய அளவில் வந்து அரசியல் செய்கிற இடத்துல வந்து அவர் ஒரு 2010 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக, பிரதி குழு தலைவராக இருந்தார் நாடாளுமன்றத்தில். சரி, அப்போ அதில் வந்து இப்போ அவர் ஒரு தனிநபராக ஒரு EPDP தானே. அது EPDP நாங்கள் நிராகரிக்கிற நேரம் வந்து அவரே நிராகரிக்கிறோம். சரி, அங்கே வந்து எங்களுக்கு பிரிந்து வந்து அங்கே அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் வந்து EPDP மாதிரி நடந்து கொள்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படி நிலப்பாடைத்தான் அன்றைக்கு வந்து வலியுறுத்தினார் 13ஆம் திருத்தம். இன்றைக்கு அப்படி இல்லை விளங்க சொல்கிறேன். இன்றைக்கும் வந்து தேர்தல் காலத்தில் வந்து இல்லாமல் இருந்தாலும் வந்து மற்ற நேரத்தில் வந்து அதே போல தான் நடந்து கொள்ளினோம். இல்லை, உங்களுடைய இந்த பக்குவமான இந்த கருத்துக்கு சில வேளைகளில் நீங்கள் ஏதாவது எடுக்கப்பட்ட ஒற்றுமை சார்ந்த முடிவுகள் ஒரு காரணமாக இருக்கின்றதா? இது பக்குவம் இல்லை. நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவை சரியாக நடந்து கொள்ளணும் என்று சொல்ல இல்லை. நான் சரியாக நடந்து கொள்ள EPDP தொடர்பில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கூறக்கூடியதாக இருக்கின்றது. சந்திரகுமார் தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டை கூறுவதில் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கின்றது. அது என்னதற்காக? இல்லை, ஒரு தயக்கமும் இல்லை. சந்திரகுமார் EPDPயோட இல்லை இருந்தவர். ஆனால் EPDPயோட இல்லை. அப்படி என்றா பிரச்சனை நாங்கள் அரசியல் அதற்கு பின்னராக சந்திரகுமாரனுடைய அரசியல் என்பது கூட எவ்வாறு இருந்தது? அது எனக்கு உண்மையிலே அதைத்தான் நான் சொல்கிறேன். DTNOட அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு அது போதிய விளக்கம் இல்லை. சரிண்ணே, நான் வந்து இப்போ அவை போய் சந்திரகுமாருக்கு பூரணமான தெளிவு இல்லை. இல்லை, நான் சந்திரகுமாரை பற்றி தான் சொல்கிறேன்.
கிளிநொச்சியில் அவர் அரசியல் செய்கின்றார். அவருக்கு அங்கு பிரதேச சபையினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. இல்லை நான் அவர் சார்ந்த விஷயத்தில் வந்து நான் உண்மையிலே சொன்னால் வந்து அவரை பெருசாக வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து அவர் எங்களோட கவனத்தை ஈர்க்க இல்லை. சரிதானே? அவர் ஒரு தனி இபிடிஎப்பியை விட்டு கொஞ்சம் காலமாக தனியாக இருந்தவர். எங்களுக்கு அவர் தென்னிலங்கை கட்சியோடு இணைந்து அவருடைய அரசியல் இருந்தது. எங்களை அது நாங்கள் அணுக இல்லையே அந்த காலத்தில். நாங்களவே போய் அணுகி இருந்தால் வந்து நீங்கள் இந்த குறுக்கு விசாரணை செய்கிறதுல வந்து நியாயம் இருக்கு. நாங்கள் அணுக இல்லை. இப்போ வந்து நாங்கள் அணுகினோம் இல்லை. ஆனால் கருத்து சொல்வது இப்போ நாங்கள் இவ்வளவு தூரம் கருத்து சொல்வதற்கு இல்லை. அவர் போய் வந்து டிடிஎன்ஏயோட சேர்ந்திருக்கிறார். டிடிஎன்ஏ தான் பதில் சொல்லுவோம். டிடிஎன்ஏக்கும் உங்களுக்குமான உறவுநிலை எப்படி இருக்கு? ஒரு உறவும் இல்லை. அவே ஒரு உறவை வச்சிருக்க விரும்ப இல்லை. தேர்தல் காலத்தில் சொன்னவை வந்து சைக்கிளோட தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ இப்படி சொல்லியிருக்கிற இடத்துல வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து நாங்கள் அவங்களோட கதை காட்டி வந்து சரி இல்லையான்னு சொல்லி போட்டு நாங்கள் கதைக்கிறதுக்கு கேட்டுறாங்க. அவை வந்து கொள்கையில் வந்து எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வேற விரும்ப இல்லை. ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும்தான். நாங்கள் அப்படி செயல்படுற ஆக்கள் இல்லை. அப்போ நாங்கள் சொன்னால் வந்து அப்படி என்றால் வந்து கஷ்டம். நீங்கள் அப்படி என்றால் நீங்கள் உங்களோட வழியை பாருங்க. தற்பொழுது எந்த முறையில் ஆட்சி அமைப்புகள் இடம்பெற போகின்றது? எங்களுக்கும் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையில ஒரு இணக்கப்பாடும் எவரோடையும் இல்லை. நீங்கள் 2வது நிலையில் இருக்கின்ற இடத்தில் இருங்கோ, ஒரு இணக்கப்பாடும் இல்லை. சரிதானே? அப்போ நாங்கள் ஒருத்தர் வந்து எங்களோட வந்து அந்த ஒரு இணக்கப்பாடு வாரத்துக்கு வந்து பேசுறதுக்கும் விரும்பலைன்னா நாங்கள் கொள்கை என்று சொல்கிறோம். கொள்கை அளவில் தான் நாங்கள் ஒற்றுமைப்படுவோம். ஒற்றுமைப்படுற இடத்துல வந்து நாங்கள் எங்கட தரப்பில் இருந்து நாங்கள் விட்டு கொடுப்பட வந்து பதவி விஷயங்களில் வந்து செய்கிற தயார், ஃப்ளெக்சிபிளாக இருக்க தயார். ஆனால் அது இல்லாமல் வந்து நாங்கள் உங்களோட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை. அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல யதார்த்தம் என்ன? ஒவ்வொரு சபையிலேயும் வந்து அறுதி பெரும்பான்மை இவருக்கும் இல்லை. ஆனால் மக்கள் கொடுத்த ஆணை மிகவும் பலமான தமிழ் தேசியம் சார்ந்த ஆணை. அப்போ அவர் தமிழ் தேசிய கட்சிகள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், ஒவ்வொரு சபையிலையும் வந்து ஆட்சி செய்ய வேண்டும்ன்றதில் மாட்டு கருத்து இருக்க முடியாது. அதுதான் பிரதானமான ஆணை. அப்போ அதை மீறுற வகையில் வந்து நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அது முதலாவது முடிவு, எங்களுடைய அமைப்புண்ட ஒருதலை பெற்ற முடிவு. சரி, தமிழ் தேசிய தரப்புக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு மாறாக வந்து நாங்கள் எந்த விதமான செயலும் செய்யக்கூடாதுன்றது முதலாவது முடிவு. 2வது வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்துல வந்து முதலிடத்தில் இருக்கிறவர்கள் வந்து அந்த சபைக்கு வந்து தவிசாளர் பதவியை பெறக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரிதானே? அது தமிழரசு கட்சி ஒரு பட்சமாக சொன்னது, நாங்கள் அதில் நியாயம் தெரிஞ்சோம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். 2வது அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படி என்றால் 2வது கட்சிக்கு வந்து பிரதி தவிசாளர் பதவி இல்லாட்டி டெப்யூட்டி மேயர் பதவி வந்து வழங்கணும். சரியான அது 2வது முடிவு. வழங்க சொல்கிறேன். சமமாக சில வழியில் சில சபையில் வந்து சரிசமமாக வந்து உறுப்பினர்கள் மட்டத்திலே சமமான அளவு உறுப்பினர்கள் இருக்கலாம். அதில் யாருக்கு கூட வாக்கு என்றதை பார்க்குறது. அந்த கூட வாக்கு இருக்கிற, இப்போ உதாரணத்துக்கு வந்து சாவச்சேரியில் வந்து எங்களுக்கு கூட வாக்கு, ஆனால் தமிழரசு கட்சியும் எங்களுக்கும் ஒரே அளவு, சாவச்சேரி நகரசபையில் ஒரே அளவு உறுப்பினர் அப்படின்னா எங்களுக்கு தான் அந்த டெப்யூட்டி பதவி வந்து தமிழரசு கட்சி வந்து பெறலாம். அதே போல் வேறு ஒரு நான் நினைக்கிறேன் கோப்பாய் வெலிகாமம் கிழக்கு, அதில் 2ஆம் இடத்துக்கு வந்து எங்களுக்கும் சங்குக்கும் வந்து ஒரே அளவு உறுப்பினர்கள். யாருக்கு கூடன்றதை பார்த்து வந்து அவே பிரதி தவிசாளர் பதவியை வந்து பெறலாம். அப்போ எங்களை பொறுத்தவரை வந்து இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் என்ன நிலைப்பாட்டை எடுப்பீர்கள்? என்ன மாற்றம்? யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சி தான் முதல்வர் பதவியையும் பிரதி முதல்வர் பதவியையும் எடுக்குமாக இருந்தால் அது அவங்களோட முடிவு. உங்களுடைய நிலைப்பாடு அது நாங்கள் அது அவை யாரோட பேசி எந்த அடிப்படையில் செயல்பட போயினம்ன்றது வந்து அவை தான். கடந்த முறை நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீங்க, நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக இவர்கள் யாருடனும் கூட்டு சேருவதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நீங்களும் ஒருவரை தேர்தலில் நின்றீர்கள், ஒரு முதல்வர் வேட்பாளரை பிரயோகித்து வெளிப்படுத்தினீர்கள். அதற்கு இந்த முறை சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த முறை வந்து அப்படியான இந்த முறை பிரச்சனை, இந்த முறை வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு கணிசமான விரக்தி ஒன்று இருக்குது. போன முறை வந்து நாங்கள் அந்த கோணத்தில் வந்து எல்லாரும் எங்களுக்கு இடையில் வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வு இல்லாத வகையில் வந்து செயல்பட்டதால் வந்து கணிசமான விரக்தி வந்து மக்கள் மட்டத்தில் வந்து சரி, அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அப்போ அது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறார். இந்த முறை அப்படி இல்லை, அது அப்படி இருக்கக்கூடாது. அதை எந்த அளவுக்கு தவிர்க்கலாம்ன்றதை பார்க்கணும். ஆனாலும்
தவிசாளர் பதவி வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம். சரிண்ணே, இந்த முறையும் வந்து தமிழரசு கட்சி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தாங்கள் தவிசாளர் பதவிக்குண்டு நினைச்சிருக்கிற கொஞ்சம் பேர் வந்து ஊழலில் வந்து இந்த இங்கோ இருக்கிற ஆக்கள் விளங்கதை சொல்கிறேன். ஆனால் அவர்களுக்கு வாக்கு விழுந்திருக்கு. அப்போ எங்களோட அமைப்புக்குள்ளே வந்து கணிசமான விவாதம் நடைபெறுகின்றது. சரி, நீங்கள் தமிழரசு கட்சிக்கு வந்து முதலிடம் இருக்கிறபடியாக வந்து ஆதரிக்கணும்னு சொல்கிறீர்கள் வந்து, ஆனால் அங்கே தவறான பயங்கர ஊழல் வந்து. அப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து அது மக்கள் தானே முடிவெடுத்திருக்கணும். தேர்தலில் வந்து மக்கள் அவைக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறது வந்து நாங்கள் போய் அதில் ஒன்றும் சொல்லலாம். சில வழியில் மக்கள் முடிவெடுத்துட்டாங்களோ சரி, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் போய் அந்த மக்களோட முடிவை வந்து நிராகரிக்கலாம். ஆனால் சபை உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த தவிசாளர் வந்து அதே மாதிரி தான் தவறாக நடந்து கொண்டு அதை அம்பலப்படுத்தி வந்து அந்த நேரத்தில் வந்து நாங்கள் விஷயங்களை வந்து கையாளலாம். அதில் தவறு இல்லை, அது நாங்கள் செய்ய வேண்டிய ஆரம்பத்தில் அந்த குழப்பங்கள். ஆனாலும் வந்து அது அப்படி ஒரு எதிர்ப்பொண்டு வந்தாலும் கூட எங்கட பார்வையில் வந்து அடுத்த தரப்பும் கூட வந்து தமிழரசுக்குத்தான் போகும். சரிண்ணே, உண்மையிலே வந்து கதைச்சி பேசி வந்து இப்போ ஏதோ ஒரு புரிந்துணர்வில் வந்து வேலை செய்ய வேண்டிய இடத்துல வந்து இப்படியான ஒரு மோசமாக நடந்து கொண்ட நபர்களை வந்து விட்டு சரியானவர்களை வந்து செய்கிறது தான் பொருத்தமாக இருக்குது. ஆனால் அது தெரியாதே, கட்சிக்குள்ளேயே வந்து கடந்த இருக்கிற கட்சி உறுப்பினர்களுக்கே தெரியாமல் இருக்க வந்து நாங்களா போய் சொல்ல திருத்த போகிறோம். அது சரி, இன்னொரு கட்சியினுடைய விவகாரம். கடந்த வாரம் மிகப்பெரிய பேசுபொருளான விடயம் யாழ் நகரில் அமைந்துள்ள பரிஸ்டா நிறுவனம் தொடர்பில், அதில் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்த ஒரு பதிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள் இடம்பெற்றது. பரிஸ்டா நிறுவனம் நல்லூருக்கு முன் அந்த நிறுவனத்தை திறந்தது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து மக்களுக்கு வந்து அங்கே ஒரு நான்வெஜ், அதாவது அசைவ உணவகம் உண்டு அங்கே வாரதை வந்து விரும்ப இல்லைண்டா வந்து அதை நாங்கள் முழுமையாக வந்து மதிக்கிறோம். உங்களோட உறுப்பினரும் வந்து அதில் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆகவே அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்கள் சமூக வலைத்தளத்தில் அந்த காலப்பகுதியில் பதிவு செய்த அந்த நிறுவனம் தொடர்பில் பதிவு செய்த ஒரு வீடியோ காட்சி தொடர்பில் அதிக அளவு பேசுபொருளானதல்லவா? பரிஸ்டா நிறுவனம் தொடர்பில் நீங்கள் ஒன்றை பகிர்ந்திருப்பதாக. அது உண்மையிலே வந்து தவறுதலாக நடந்தது. அது தவறுதலாக நடந்த வந்து நான் முதல்ல சொல்லணும் வந்து நான் பரிஸ்டா தான் அந்த கடை என்று எனக்கு தெரியாது. நல்லூரடியில் திறந்திருப்பது இந்த திறந்த அந்த பிரச்சனைக்குரிய வந்த கடை பரிஸ்டாண்டு எனக்கு அசைவ உணவு தெரியும். அது தான் தெரியும் எனக்கு, பரிஸ்டாண்டு தெரியாது. பரிஸ்டாஸ் வந்து கொழும்புல இருந்தது. நான் அந்த கடையில் வந்து போய் சாப்பிட்டுருக்கேன். வந்து அது ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு பிரபலியமான ஒரு உணவகம். இப்போ நான் இந்தியாவில் சென்னையிலும் வந்து எத்தனை இடங்களில் வந்து போய் சாப்பிட்டுருக்கேன். அந்த வகையில் வந்து நான் அந்த கடையை விரும்புகிறேன். ஆனால் அந்த கடை தான் இது என்று எனக்கு தெரிஞ்சுன்னா நான் கடைசி வரைக்கும் அதை செய்திருக்க மாட்டேன். அது எனக்கு ஒரு சிலர் வந்து அதை அந்த நான் ஷேர் பண்ண பதிவை வந்து தெரிஞ்ச உடனே வந்து எனக்கு எடுத்து சொன்ன இடத்துல வந்து நான் அதை எடுத்துட்டேன். இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்க மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் கலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.